ஆபத்தில் விழப்போன ஐஸ்வர்யாவை ராஜலக்ஷ்மி தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா ஜாக்கிரதையாக வரமாட்டியம்மான்னு, நான் ஜாக்கிரதையாக தான் வந்தேன், இங்கே தண்ணி இருந்துச்சு அதனால தான் வழுக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இங்கே தண்ணி ஊற்றுந்து, நல்லா க்ளீன் பண்ணி தானே வச்சுருந்தாங்க அப்படின்னும் போது எல்லாருமே வந்து கௌதமை பார்க்குறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் மேலே தான் சந்தேகம் வருது. ஆனால் வெளிப்படையாக யாருமே சொல்லிக்கல. என்ன கௌதம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் எதுவும் பண்ணலை, அது தண்ணி ஊற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிச்சிடாரு. அதனால் அவர் பண்ணது யாருக்குமே தெரியல. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் தெரியும், நீங்கள் தானே இந்த வேலையை பண்ணீங்க, நான் போகும்போது கூட இந்த இடத்துல தண்ணிலாம் வந்துச்சு, வரும்போது ஆனால் தண்ணி இருந்துச்சு, எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா திட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆயுர் வந்துட்டு இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, செஞ்சால் சரியாக போயிடும், அது வந்து மாமியார் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணணும்னு பார்த்தா 50 தேங்காய் வந்து தலையில் உடைக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து சித்ராதேவி உட்கார வச்சு எல்லாருமே உடைக்கிறாங்க. சித்ராதேவியால் தாங்கிக்கவே முடியாத வழியே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இவளுக்காகலாம் நான் எதுக்கு வாங்கிக்கணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்குது அப்படி சொல்லிட்டு புரோகிதர் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவர்